திருப்பொருத்தத்துக்கு பின்னாலே அன்றி அவள் மனப்பூர்வமாக இந்த ஆணை நான் நிக்காஹ் செய்ய விரும்புகிறேன் என்று அவளுடைய மனப்பூர்வமான விருப்பம் வெளியாக வேண்டும். அது வார்த்தையின் மூலமாக வெளியாக வேண்டிய அவசியம் இல்லை, அவளுடைய மௌனத்தின் மூலமாக வெளியாகலாம். வஹாதா கௌலு ஜும்ஹூரி ஸலஃப், இதுதான் எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சாலிஹ் ஸலஃப் ஸாலிஹீன்களுடைய அபிப்பிராயமாக இருக்குது. வஹுவல் கௌலுல் லதி நதீனுல்லாஹு பிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த தீனை எங்களுக்கு தந்தானோ அந்த தீனுடைய சொல்லும் இதுவாகத்தான் இருக்கிறது. லா நஅதகிது சிவாஹு, இதை தவிர வேற ஒன்றை நாங்கள் நம்ப மாட்டோம். வஹுவல் முவாஃபிகு லிஹுக்மின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த தீர்ப்பு தான் நபியினுடைய தீர்ப்புக்கு தோதுவானதாக இருக்குது. என்னென்று சொன்னால், எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நான் பெற்றவள் என்பதின் காரணமாக எனக்கு அவளை நிர்பந்திக்க முடியாது. குழந்தைகள் யோசிக்க வேண்டும், பெற்றோருடைய துஆ இல்லாமல் பெற்றோருடைய துஆவுக்கு மாற்றம் செய்து கொண்டு நான் ஒரு நிக்காஹை செய்வேன் என்றிருந்தால் அந்த நிக்காஹில் எனக்கு வெற்றி பெற முடியாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். ரெண்டு பேரும், பெற்றோரும் யோசிக்க வேண்டும், குழந்தைகளும் யோசிக்க வேண்டும். வவதஅல் மீசான், அல்லாஹ் வாழ்க்கையில் ஒரு தராசியை வைத்திருக்கிறான், ஒரு பேலன்ஸை வைத்திருக்கிறான். நான் நிக்காகம் செய்து கொள்ள வேண்டும், என்னுடைய பெற்றோருடைய துஆவையும் பெற்றுக் கொள்ள வேண்டும், என்ற மகன் நிக்காக செய்ய வேண்டும், நான் விரும்பக்கூடிய நிக்காகையும் செய்ய வேண்டும். அல்லாஹுடைய கட்டளையும் இருக்கிறது, அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரைட்ஸும் இருக்குது. இந்த ரெண்டுக்கு மத்தியில் தான் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ஃபிக்ஹு ஷாஃபிஈல, ஷாஃபிஈயாக்களுடைய ஃபிக்ஹ், நாங்கள் இந்த நாட்டை பொறுத்த வரையில் ஷாஃபி மதுஹபினுடைய கருத்துக்களுக்கு உள்ளே உள்வாங்கக்கூடியவர்கள், அதில் இருக்கக்கூடியவர்கள். ஃபிக்ஹு ஷாஃபிஈல மிக தெளிவாக வந்திருக்குது. வமதா தஅத்தில் ஹுர்ரத்து, ஒரு சுதந்திரமான ஒரு பெண் குழந்தை சொல்லுகிறாள், இலா குஃப்ரின், அவளுக்கு பொருத்தமான ஒருவரை பார்த்து, பாப்பா இந்த நஃபரை எனக்கு நீங்கள் நிக்காஹ் செய்து தாருங்கள், இந்த நஃபரை, இந்த மனிதரை நீங்கள் எனக்கு நிக்காஹ் செய்து தாருங்கள். அவள் காட்டுகிறாள், அவள் ஒரு சாய்ஸ், அவளுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. அவள் சொல்லுகிறாள், எனக்கு இவரை நீங்கள் முடித்து தாருங்கள். அப்படி சொன்னால் லஸிமஹு, அவருக்கு கடமையாகிவிட்டது, அவசியமாகிவிட்டது. தஸ்வீஜுஹா, அந்த அவரை அந்த அவள் விரும்பக்கூடிய அந்த நபருக்கு அவளை நிக்காஹ் செய்து வைப்பது அவளுடைய அந்த வலியினுடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டதற்கு பிறகு அதற்கு பிறகு வருகிறது, அதற்கு மாற்றமாக அவர் சொல்லுகிறாரே, நான் முடித்து தர மாட்டேன், எனக்கு முடித்து தர முடியாது, நான் விரும்பாத ஒன்றை நீ எப்படி விரும்பப் போகிறாய், இது என்னிடத்தில் கேட்காமல் நீ ஏன் செய்தாய் என்று சொல்லி அவர் அடம்பிடிப்பார் என்றிருந்தால் அதனுடைய முடிவில் வருகிறது, கடைசியாக வருகிறது என்று சொன்னால் ஜவ்வஜஹல் ஹாக்கிம், ஹாக்கிம் என்ன செய்வாள் தெரியுமா, அந்த பெண்ணை நிக்காஹ் செய்து வைப்பாள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வித்தியாசமான சில நிலைப்பாடுகளை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிர்பந்தம் செய்து நீங்கள் அந்த குழந்தைகளை வற்புறுத்தி அவர்களுக்கு மார்க்கத்தில் இல்லாத முறை பிரகாரம் தேசிக்காவையும் தேங்காவையும் அப்படிப்பட்ட விடயங்களை செய்து தின்ன கொடுத்து சக்தி இருக்க வைத்து அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்குது என்று சொல்லி எல்லாம் கதைகளை கட்டிக்கொண்டு நீங்கள் அந்த ஷிர்க்குக்கு பின்னால, அந்த ஹராத்துக்கு பின்னால போவீங்க. ஒரு பக்கம் அந்த பக்கமாக பணம் நாசமாகும், மறுபக்கமாக இன்னும் ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல, இன்னும் 2 குடும்பத்தை நீங்கள் நாசமாக்க போகிறீர்கள். உங்களுடைய மகனுக்கு ஒரு பெண்ணு மீது முஹப்பத் இருந்தது, நீங்க என்ன செய்யல, அந்த பெண்ணை நீங்க முடிச்சு வைக்கல, கல்யாணத்தை அவருடைய அன்பை அந்த காதலுக்கு ஒரு புற்றுப்புள்ளியை வைத்து நீங்க மனதை மாத்தி வேற எங்கேயோ கொண்டு போய் நிக்காஹ் செய்து வைக்கிறீங்க. உங்களோட மகண்ட உள்ளத்தில் ஒரு நாளும் அந்த பெண்ணுடைய முஹப்பத் இருக்க மாட்டாது. உங்களோட மகன் ஏற்கனவே விரும்பி இருந்த பெண்ணையும் இப்ப அவங்களோட குடும்பம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் வேற எங்கேயோ நிக்காஹ் செய்து வைக்கிறாங்க, நல்ல ஒரு குடும்பத்தை பார்த்து நிக்காஹ் செய்து வைக்கிறாங்க. ஆனா அவளுக்கு பார்த்தா அவளுடைய உள்ளத்துல அந்த ஆணுடைய முஹப்பத் இல்ல, உங்களோட மகனுடைய முஹப்பத் இருக்குது. இப்ப என்ன தெரியுமா சரிங்க, நீங்க 2 பேரும் செய்த துரோகத்தின் காரணமாக 2 குடும்பத்துக்கு தலாக் என்று சொல்லக்கூடிய ஒரு கெடுதியை கொண்டு போய் சேர்க்கிறீங்க, ஒரு பாவத்தை கொண்டு சேர்க்கிறீங்க. இது மிக
மிகப்பெரிய தவறு. இது சமூகத்திலிருந்து இல்லாமலாக்கப்பட வேண்டும். இதைத்தான் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. தவறு செய்துவிட்டு வந்தவனை பார்த்து கால பல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரா, உங்களுடைய உள்ளம் ஒரு கெடுதிய தவறை நல்லதாக ஆக்கிவிட்டது, உங்களுக்கு நல்லது என்பதாக காட்டிவிட்டது. நீங்கள் இந்த தவறை செய்துவிட்டு வந்திருக்கிறீங்க. நான் என்ன தெரியுமா செய்ய போகிறேன்? ஃபஸபுருன் ஜமீல், இந்த கட்டத்தில் நான் பொறுமை செய்ய போகிறேன். நீ தவறு செய்தாலும் நான் உனக்கு துஆ செய்கிறேன். நீ தவறு செய்தாலும் உனக்காக வேண்டி நான் பிரார்த்திக்கிறேன். நீ தவறு செய்தாலும் நீ விரும்பக்கூடியதை நான் உனக்கு செய்து தருகிறேன் என்று சொல்லி பெற்றோர்கள் முன்வர வேண்டும். ஃபஸபுருன் ஜமீல், இந்த கட்டத்தில் பொறுமை செய்ய வேண்டும். இது லேசான விஷயம் அல்ல. சொல்லுவதற்கு லேசாக இருக்கலாம். நீங்க என்ன பேசுறீங்க, என்ன மனதுடன் பேசுறீங்க என்று சொல்லி பெற்றோர்கள் என்னை பார்த்து கேட்கலாம். ஆனாலும் கூட உண்மையை சொல்லுவது பொறுப்பாக இருக்குது. இந்த கட்டத்தில் எனக்கும் உங்களுக்கும் உள்ள ஒன்றுதான் பொறுமை செய்வது. ஃபஸபுருன் ஜமீல், சும்மா உள்ள பொறுமை அல்ல, மிகவும் அழகான பொறுமை. அழகான பொறுமை என்று சொன்னால் பழி வாங்க முடியும், அவர்களை வீட்டை விட்டு வெளியே போட முடியும், அவர்களை ஒதுக்கிவிட முடியும், அவர்களுடைய முகத்தை பார்த்து சிரித்து பேசாமல் இருக்க முடியும். ஆனாலும் கூட நாம் அப்படி செய்ய மாட்டோம். ஃபஸபுருன் ஜமீல். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அழகான பொறுமையை கடைபிடித்தார்களோ அதே பொறுமையை நாங்களும் கடைபிடிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதைத்தான் சூரா யூசுஃபில் சொல்லி காட்டுகிறான். ஒரு தந்தைக்கும் மைந்தனுக்கும், ஒரு தாய்க்கும் ஒரு மகளுக்கும் இடையில் உள்ள தொடர்புகள் எப்படி இருக்க வேண்டும், அதற்கு பிறகு சொல்லுகிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வல்லாஹுல் முஸ்தஆன், உதவி தேடுவதற்கு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகிறோம், அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். அலா மா தசிஃபூன், நீங்கள் எதை வர்ணிக்கிறீர்களோ, உங்களுடைய வாயினால் நாக்கினால் எதை சொல்லுகிறீர்களோ அதற்கு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகிறேன், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறேன் என்று சொல்லி ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விடயத்தை அல்லாஹ்வின் பக்கமாக சாட்டி விட்டார்கள், அல்லாஹ்வின் பக்கமாக சாட்டி விட்டார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான நேயர்களே, இந்த கட்டத்தில் மிகவும் அன்பாக சொல்லிக் கொள்ள விஷயம்தான் பெற்றோர்களை மதிக்க வேண்டும். பெற்றோருடைய பதுவாவுக்குள்ளவர்களாக நீங்கள் ஆக வேண்டாம். எப்ப சரி ஒரு நாளைக்கு என்னுடைய பெற்றோர் என்னை பார்த்து ஒன்று சொல்லுவாங்க என்றிருந்தால், நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய பெற்றோருடைய வாயினால் எங்களை பார்க்கும் பொழுதெல்லாம், எங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் துஆ செய்யக்கூடிய, எங்களுக்காக வேண்டி இரு கரம் நெருந்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய பெற்றோராக நம்முடைய பெற்றோரை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஜுரைஜுடைய சம்பவத்தை படிக்கும் பொழுதெல்லாம் அந்த ஜுரைஜுடைய தாய் பாவம் செய்து கொண்டிருந்தவர் அல்ல, தொழுது கொண்டிருந்த அந்த ஜுரைஜை பார்த்து ஜுரைஜுடைய தாய் சொன்ன பதுவாவை நீங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு பதுவா, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஜுரைஜுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விபரீதங்களை கொண்டு சேர்த்தது. அவருடைய விருப்ப பிரகாரம் நிக்காஹ் செய்யவில்லை, அவருடைய விருப்ப பிரகாரம் திருமணம் முடிக்கவில்லை. தாய் வந்திருக்கிறாள், தாயை பார்க்காமல், தாயுடன் கலைக்காமல் தொழுது கொண்டிருந்தார், அல்லாஹ்வின் பக்கமாக முகத்தை திருப்பியிருந்தார். உம்மா வந்திருக்கிறாள், உம்மா சொல்லுகிறாள், யா ஜுரைஜ், ஜுரைஜே என்பதாக தொழுது கொண்டே யோசிக்கிறார். உம்மாவுடன் பேசுவதா, தொழுகையை கண்டினியூ பண்ணுவதா, தொழுகையை நீடிப்பதா, முடிவு செய்தார் தொழுது முடிப்போம் என்பதாக தாய் பார்த்துக் கொண்டே இருக்கிறாள். மகன் தொழுகையை முடிக்கல, திரும்பி போய்விட்டாள். 2வது நாளும் வந்தால் அதே சம்பவம் தான், 3வது நாளும் வந்தால் அதே மாதிரியான விடயம்தான். தொழுது கொண்டிருக்கிறார், தாய் ஜுரைஜ் என்று சொல்லுகிறாள். ஆனால் மகன் பேசவில்லை, தொழுகையை முடித்துக் கொள்ளவில்லை. தந்தை தாய் மகனை பார்த்து பதுவா செய்யவில்லை. பதுவா செய்யக்கூடிய தாய் தாயாக இருக்க மாட்டாள். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இதற்கு பிறகு உன்னுடைய முகத்தில் நான் விழிக்க மாட்டேன், விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்கள் தான் விழிப்பார்கள் என்று ஆத்திரத்தில் சொல்லிவிட்டு போனார்கள். அப்படிப்பட்ட தாய்மார்களாக நம்முடைய தாய் குலத்தை அல்லாஹ் ஆக்காமிருப்பானாக. எல்லா சந்தர்ப்பத்திலும் குழந்தைகளை பார்த்து நல்லதையே பேசக்கூடிய தாய்மார்களாக ஆக்கி வைப்பானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் நடந்ததும் அதுதான். விபச்சாரம் செய்யவில்லை, விபச்சாரிகளை சந்திக்க வேண்டிய கட்டம் ஏற்பட்டது. நீளமான பெரிய ஒரு ஆச்சரியமான ஹதீஸ். இந்த ஹதீஸையும் படித்து பார்த்து வாழ்க்கையில் புத்தி பெற,
வாழ்க்கையில் யுத்தி படிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக, நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நல்லதை கொண்டு பெற்றோருடைய துஆவுக்கு பாத்தியமான குழந்தைகளாக நம் அனைவரையும் வாழ வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.